இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 1 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோற்றம் மாறுவதை, அதாவது உருமாற்றம் அடைவதை நாம் தியானிக்கிறோம். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தனிமையாக அந்த மலைக்கு அழைத்து கொண்டு அவர்கள் முன்பதாக அவர் தோற்றம் மாறுகிறார். அவரது முகம் கதிரவனைப் போல ஒளிர்ந்தது என்றும் அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின என்றும் நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மோசேயோடும் எலியாவோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரையாடி கொண்டிருக்கிற ஒரு காட்சியையும் இந்த சீடர்கள் கண்ணார காண்பதை நாம் தியானிக்கிறோம். இந்த நிகழ்வு நடைபெற்றதற்கான காரணம் என்ன? மேலும் இந்த உருமாற்ற வேளையின் போது விண்ணிலிருந்து ஒரு குரல், இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்கிற ஒரு சத்தமும் ஒலிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வுகளுக்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேர்ந்தெடுத்த அந்த சீடர்கள் தனக்கு பின் தனது ராஜ்ய விரிவாக்கத்தில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்பதை அவர் சீடர்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த நிகழ்வை அவர் நடத்துகிறார். ஆமென். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இந்த தோற்ற மாற்றமும் அவர் மோசேயோடும் எலியாவோடும் உரையாடி கொண்டிருந்த காட்சியும், விண்ணிலிருந்து இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒலித்த அந்த குரலும் இந்த சீடர்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த சீடர்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் உற்சாகத்தை கொடுத்தது. இதன் நிமித்தமாய் இவர்களுடைய உள்ளத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவின் ராஜ்ய விரிவாக்கத்தில் தீவிரமாய் ஈடுபட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் கருக்கொண்டது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமென். கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் செயல்பட வேண்டும் என்பதை பல விதங்களில் அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பல விதங்களில் அவர் நமக்கு பல காரியங்களை எண்பித்து காண்பித்து நம்மை அந்த பணிகளிலே ஈடுபடுவதற்கு தூண்டுவதை நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் தூண்டப்பட்ட நாம் இன்றைக்கு அவருடைய காரியங்களிலே எந்த அளவிற்கு முழு மூச்சோடு ஈடுபட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். உருமாற்ற நிகழ்வின் போது பங்கெடுத்த அந்த சீடர்கள் தங்களோடு சார்ந்த மற்ற சீடர்களுக்கும் இந்த காரியங்களை வெளிப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்பிற்கு பிறகு எப்படிப்பட்ட மாபெரும் செயல்களை செய்தார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். நாமும் கூட இந்த அருமையான நாட்களில் அவருக்கான மாபெரும் செயல்களில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு அவருடைய விருப்பத்தை முழுமையாய் நிறைவேற்றுவோம். அவருடைய குரலுக்கு செவிசாய்ப்போம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.